தொடாதே, ருசியாதே, புசியாதே, தீண்டாதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. எல்லா இடங்களும் உபதேசங்கள். இப்படி ட்ரெஸ் போடாத, இப்படி தலை சீவாத, இந்த ஹோட்டல்ல சாப்பிடாத. இந்த உபதேசம் எங்க உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுது? இந்த உபதேசத்தினால நீங்க தேவனுடைய அன்பை எப்ப ருசிக்க போறீங்க? அடிப்படையான உபதேசத்திலே பயணிக்கிறது. இதையெல்லாம் கேட்கும்போது ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த அக்கா அப்படி ட்ரெஸ் போடுறாங்க, இந்த அண்ணன். இதெல்லாம் எதுக்கு? ஆடைகளை குறித்து, அழிந்து போகிற காரியங்களை குறித்து மீண்டும் மீண்டும் உபதேசிக்கிறது. தேவையில்லாத காரியம். அங்க அதை சாப்பிடாதீங்க, இங்க இதை சாப்பிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பரிசுத்தமான வாழ்வுக்குள்ள பயணிக்க ஆரம்பிக்க போறீங்க. மேலான கிறிஸ்துவின் போதனையை பிரசங்கிக்கும் போது நம்ம தீட்டானதை விட்டு விலகிடுவோமே. ஒளியான கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்போது இருள் உங்கள்கிட்ட இருக்க போறதே கிடையாது. இப்போ நல்லா நினச்சிக்கோங்க, நீங்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழும்போது ரோட்டு கடையிலேருந்து சாப்பிடுச்சுங்களேன், நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகும்போது உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்களே வெளியில் பெரிய இடத்த போய் சாப்பிட போகிறீங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை ஒரு உபதேசமா, இதை ஒரு பெரிய ஒரு ஆழமான ரகசியமா. இதை தொடாத, அதை ருசிக்காத, இங்கே நிற்காத, அங்கே நிற்காத. நான் யோசிச்சு பார்க்குறேன், இவங்க ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, இப்பயே என்ன செய்யறான்? அடிப்படை சத்தியம் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இதை ஒரு மேலான உபதேசம். இதுக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சுன்னு 1000 கமெண்ட்ஸ், லைக்ஸ். அப்போ வீண் உபதேசங்கள் இது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. சரீர பிரகாரமாக வேணா உங்களை பர்ஃபெக்ட் ஆக்கி காமிக்கும். பா, இந்த அண்ணன் நல்லவர், இந்த அக்கா நல்லவங்க. இந்த காரியத்தினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்காது? ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கிறிஸ்து இயேசுவை குறித்த சிந்தையிலே நாம் பயணிப்பதை அல்லாமல் பரலோகத்துக்கு வேறு ஒன்று நம்மளை கொண்டு போகாது. நீங்கள் உணவினாலே மாத்திரம் அல்ல, வேதம் சொல்கிறது சாப்பிடுவதனாலும் அல்ல, சாப்பிடாமல் இருப்பதாலும் அல்ல, ஒரு மேன்மை இல்லை. அது ஓ இஷ்டம், எங்கே சாப்பிடணுமோ சாப்பிடு, இங்கே வேணாம்னா அங்கே விடு, அங்கே சாப்பிடுனா சாப்பிடு. இது பெரிய பிரச்சனை கிடையாது.